தமிழ்காரி சித்ரா மகேஷ். கொங்கு தமிழ் கொஞ்சும் கிராமத்து வாசம், மண்ணும் அதன் மனமும் போல தமிழ் மனங்களில் நேசம் நிரப்புபவர். புனைப்பெயரில் கூட ஒரு புதுமை. ஆம், தமிழ்காரி. பாசக்காரி, பணக்காரி, படிப்புக்காரி இப்படியெல்லாம் சொல்வது போல தமிழை தன்னகத்தே கொண்டவள் என்றும் கூட சொல்லலாம். கொஞ்சம் மாற்றி யோசித்தால் வள்ளல் தன்மை கொண்ட காரி, அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய தமிழ் செல்வத்தை வேண்டியவர்களுக்கெல்லாம் குறையற்று வழங்கி மகிழும் பாங்குடைய ஒரு படைப்பாளி என்றும் கூட சொல்லலாம். கற்றவருக்கு எப்போதும் சென்றவிடமெல்லாம் சிறப்பு தானே. அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர், டல்லாஸ் நகர தமிழ்ச்சங்க துணைத் தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிப்பவர். இன்னும் பல பல பெருமைகளும். திருக்குறள் 3.0, காதல் கதை சொல்லட்டுமா, பூக்கள் பூத்த தருணம் போன்ற படைப்புகள் இவரது ஆர்வத்தின் அடையாள பக்கங்கள். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொல்லுமா போலே தாய் மண்ணில் தன் 3 நூல்களையும் வெளியிடக்கூடிய தன்மையை போற்றி இப்போது நாம் இணையலாம். நூல்கள் வெளியிடும் சிறப்பிக்கும் அற்புதமான இந்த ஒரு தருணத்தில் இது நூல்கள் வெளியிடக்கூடிய நாம் அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கான தருணம். முதலில் சூர்ப்பனகை பெண் உடல் அரசியல் நூல் வெளியிடும் நேரம். அறிவு தேடலுக்கு பதிலை 1 நிமிட செய்திகளாக ஒன்றே சொல்லி அதையும் நன்றே சொல்லும் நல் உரையாளர், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திருமிகு சுப வீரபாண்டியன் அவர்களும், நீதி, உயர்ந்த மதி, கல்வி இவை நிறைய உடையவர்கள் மேலோர் என்பதற்கேற்ப அறிவார்த்தமும் பெண்ணியமும் நிறைந்த திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் திருமிகு அருள்மொழி. இந்த இருபெரும் இமயங்கள் இணைந்து இந்நூலை வெளியிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நீங்க போங்க தம்பி, கைத்தட்டலாமே. கவிதைகள் செம்பூவின் வாசத்தை வரிகளாக்கி நம்மையெல்லாம் நேசித்து சுவாசிக்க செய்யும் பாவலர். வள்ளுவனிடம் வாங்கும் 2 அடி வலிக்குமா, இல்லை வாழ்க்கைக்கு வழி வகுக்குமா? சிந்திக்க தூண்டிய கவிஞர் அறிவுமதி அவர்களும், எதையும் மாற்றி யோசித்து ஆனால் மாற்றமில்லாமல் சாதித்து கொண்டிருக்கும் தனக்கென ஒரு புதிய பாதை அமைத்து அதில் வெற்றி நடை போடும் இயக்குனர் இரா பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து வெளியிட இருக்கும் நூலின் பெயர்தான் என் காதல் சொல்ல. நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நெஞ்சை அள்ளும் தஞ்சையின் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை தலைவரும் தமிழ் பேராசிரியருமான முனைவர் இரா குறிஞ்சிவேந்தர் அவர்களும், தேனியிலிருந்து வந்த கவி தேனி இனிக்கும் கலை தேநீர் பாடலாசிரியர் அருண் பாரதி இவர்கள் இருவரும் இணைந்து தமிழ்காரியின் 3வது மகவான, அதாவது இந்த வெளியீட்டில் குருதி பூத்த களம் என்ற நூலை வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். ஏற்புரைக்கான தருணம் இது. இன்றைய கதாநாயகி
ஏற்கனவே நிறைய காரிகளை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வாங்க தமிழ்காரி. எங்க ஏற்புரை சொல்றது? அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஏற்புரை வந்து பொதுவாகவே நன்றியுடையதாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த 3 நூல்களும் இப்படி எல்லாத்துக்கும் எனக்காக சொல்கிறாங்களாங்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே எல்லாரும் படிச்சுட்டு பேசினது. புத்தகங்கள் பற்றி அவங்க பேசிட்டாங்க. தினகரன் நான் சொன்ன மாதிரி எனக்கு கலிங்கத்து பரணி மட்டும் எனக்கு மருது ஐயா சொன்னாங்க, நம்ம அது அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதிலிருந்து தோணுதான் இந்த சின்ன புக்கு எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் ஐயா வந்து இதுவரை குட்டி புக்காக போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளும் இந்த மாதிரி சின்ன புத்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நூல் வந்து ஐயாவை கூப்பிட்டு வந்து வெளியிடணும்னு நினச்சது. ஐயா இப்போ இல்லை, அதனால் ஐயாவுக்கு அந்த நூல் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். அது சூர்பனகைகளுக்கு சுபி ஐயா சொன்னாங்க. இதுலேருந்து எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இதில் சுபி ஐயா வந்து பெண்ணிய நடுமையானால் படித்தா பெரியார் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவார். அதே மாதிரி தான் பாரதிதாசன் பற்றி எத்திராஜ் காலேஜில் வந்து பெண்களுக்காக ஒரு பேச்சு ஒரு மணி நேரம் நினைக்கிறேன். அது கேட்டதுக்கப்புறம் சுபி ஐயா வந்து அதுக்கப்புறம் தான் எவ்வளோ ஒரு பெரிய செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க பெண்களுக்காகன்னு சொல்லி நான் வியந்து பார்க்க ஆரம்பித்தது. அருள்மொழி அக்கா அவங்கள மாதிரி பேச முடியுமா அப்படிங்கிறது, கனவுலையாவது பேசிடணும் பொறுமையாக. எவ்வளோ செய்திகள் வந்து ஒரு எங்கே தங்குதறி இன்றி சொல்கிறது அப்படிங்கிறது டிபேட் ஷோவாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே சமயம் ஆழமாகவும் இருக்கும் கருத்து. அது மாதிரி கனவுலையாவது இந்த கனவாவது வருமானு தான் பார்த்துட்டு இருக்கேன், அது நடக்குமான்னு தெரியல. அதற்கப்புறம் குறிஞ்சிவேந்தன் சார், அது எங்களுக்குள்ளே அவர் அக்காங்குவார், நான் தம்பி சாருங்குவேன். அது அவருக்கு ரொம்ப நாளாக அது மாதிரி போயிட்டு இருக்குது. எப்போவுமே நான் கேட்டேன்னா வந்துடுறேன்க்கா, படிச்சுட்டு அவ்வளோ ஆழமாக ஒரு அணிந்துரை கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க சார். அருண் பாரதி வந்து சமீபத்தில் கிடைச்ச ஒரு நட்பு. அது அவங்க பையனால் அகில்னால். அவர் ஒரு பெரிய ஒரு புரட்சி கவிஞராக வருவார் வருங்காலத்தில். அந்த மாதிரி பேர் சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதுகை மோனையில் ஒரு கவிதை சொல்கிற மாதிரி ஒரு திறமையான பையன். திருக்குறள் 50 திருக்குறளுக்கு மேலே அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி அறிமுகம். அருண் பாரதிக்கு நன்றி. பார்த்திபன் சார், நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதே பண்ணுறேன், அவரே இதுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசினாங்க. அப்போ வந்து பேசும்போது 10 போதுமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நானும் கால்வலனாவும். அவர் 10மா அப்படின்னு கேட்டார். அப்புறம் வந்து சூப்பர் நகை அப்படின்னு, அது சூப்பர் நகை அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், ஒரு ஸ்டோன் ஒன்று, அழகான ஒரு கல் ஒன்று பார்த்துச்சு. இவ்வளோ அழகாக அது கொண்டு செய்திகளை கவிதை மாதிரி எழுதி கொடுத்தது பார்த்திபன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் சூவை சார் கூட ரொம்ப நாளாக நான் பேசுறது இல்லை, ஏன்னா நான் கூப்பிட்ட 2 நூல் வெளியீட்டுக்கும் வரல, இன்னைக்கு வந்துட்டார். இனி சார் சொன்ன மாதிரி சார் கூட வந்து 2018 சுவை சார் எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு கோபம் போயிடும்னு நினைக்கிறேன் நான் சார் மேலே. கார்த்தியனாக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாது, ஏன்னா அண்ணன் எனக்கு வந்து அண்ணன் தம்பிங்களால் தான் வந்து அமெரிக்காவில் வந்து சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் கால்வலனாவை அண்ணன் கூப்பிட்றவங்க எல்லோரும் என்னை அக்கான்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் தம்பிகளால் சூழ்ந்தது தான் அங்கே அமெரிக்க வாழ்க்கை. எல்லாத்துக்குமே வந்து கணவர் வராரோ இல்லையா, என்னை பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போய் அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஓவியங்கள் வந்து மருது ஐயா வந்து சூர்பனகைக்கு வரைஞ்சாங்க. உள்படங்கள் வந்துட்டு ஏஐயில் வந்து அகிலா செல்வராஜ்னு என்னோட ஃப்ரெண்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. குருதி பூத்த களம், கலிங்கத்து பரணி, அதில் வந்து உள்ள ஏஐ படங்கள் வந்து மதியண்ணா அவர் வர்றேன்னு சொல்லிட்டு வரல. என்னன்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை மதியண்ணா வரல. ஓகே, அவங்க பண்ணது உள் படங்கள் வந்துட்டு ஓவியமாக ஏஐ கொடுக்காது. ஏன்னா குருதி பூத்து கலிங்கத்து பரணியில் வர்ற காட்சிகளெல்லாம் வந்து ஏஐ வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து பூபாலன் வந்து எங்களுக்கு அழகான ஓவியங்கள் காளி படம்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்தாரு. பூபாலனுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் தினகரனா
கூடவே இருந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப நன்றி அண்ணா. அதுக்கப்புறம் ரமேஷ் அண்ணா, அவங்க தான் வந்து பாவம் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ அழகாக எனக்கு அமைச்சு கொடுத்தது. ஒவ்வொரு 3 நிகழ்ச்சியுமே வந்து இங்கேருந்து பார்த்துக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. நன்றி அண்ணா. நன்றி. வரவேற்புரை சொன்ன அகிலன், அவன் வந்து வெளியிலலாம் எங்கேயும் வந்து பேச மாட்டான். எனக்காக வந்து ரொம்ப அழகான ஒரு வரவேற்புரை. அகிலனுக்கு நன்றி. நன்றி உரை சொல்ல இருக்கிற ஆஸ்கர் அண்ணாவுக்கும் நன்றி. ஆஸ்கர் அண்ணாவுக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள், இங்கே வந்திருக்கிற யாருன்னு தெரியாது என்னையா, இருந்தாலும் எனக்காக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. செண்பகா, அவங்க வந்து அவங்க பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கவிதை, அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி ஒரு கவிதை எழுதி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி. மற்ற எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நேரம் பேசினோம்னா எல்லாத்துக்கும் பசியாயிரும், கிளம்பணும். அதனால ரொம்ப நன்றி. ஒரு ஏற்புரைக்கு இப்போ நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுக்கான நன்றியுரைக்காக வராங்க அந்தரி பதிப்பகத்தின் சார்பில் ஆஸ்கர். சகோதரி தமிழ்காரியின் முத்தான 3 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சூர்ப்பனகை நூல் மீது மிகவும் சிறப்புடன் பேருரை ஆற்றிய திராவிட கழகம் பிரச்சார செயலாளர் மதிப்பிற்குரிய திரிமுகு அருள்மொழி அவர்களுக்கும் நன்றி. என் காதல் கதை சொல்ல கவிதை நூல் வெளியீட்டு விழா சிறப்புரை ஆற்றிய பாவலர் திரு அறிவுமதி அவர்களுக்கும் நன்றி. என் காதல் கதை சொல்ல நூல் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கிய தமிழ் திரையுலகின் புரட்சி இயக்குனர் திரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. குருதி பூத்த களம் நூல் வெளியீட்டு சிறப்புரை ஆற்றிய முனைவர் ரா குறிஞ்சிவேந்தன் அவர்களுக்கு நன்றி. குருதி பூத்த களம் நூல் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரையாற்றிய பாடலாசிரியர் திரு அருண்பாரதி அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிய அயல்நாடு வாழ் தமிழர் நல வாரிய தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் திரு கார்த்திகேய சேனாதிபதி அவர்களுக்கும் நன்றி. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு இடையே நேரம் ஒதுக்கி டெல்லியிலிருந்து வந்து வாழ்த்துரை வழங்கிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி. அமெரிக்காவிலிருந்து வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பிற்கு உடனிருந்து பேருதவி செய்து வாழ்த்துரை வழங்கிய நோபல் கியூ வெஞ்சர்ஸ் நிறுவனர் சகோதரர் திரு கால்டுவல் வேல் நம்பி அவர்களுக்கு நன்றி. சூர்ப்பனகை புத்தகத்தின் அட்டைப்படம் வரைந்த ஓவியர் திரு டிராஸ்கி மருது அவர்களுக்கு நன்றி. நூல்களுக்கான படங்கள் தந்து உதவிய அமெரிக்கா வாழ் தமிழர்கள் திரு பூபாலன் மற்றும் திருமிகு அகிலா செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. புத்தகம் வடிவாக்கம் செய்து தந்த திரு மதிராஜ் அவர்களுக்கு நன்றி. மிக குறுகிய காலத்தில் அச்சிட்டு உதவிய திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி. அந்தரி பதிப்பகத்தின் நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பேராதரவு வழங்கி வரும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி தந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பல்வேறு வகையிலும் உதவிகரமாக இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர் அனைவருக்கும் நன்றி. இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளுக்கு காரணமாக விளங்கி வரும் எங்கள் நாயகி தமிழ்காரி என்னும் பாசத்திற்குரிய சகோதரி முனைவர் சித்ரா மகேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்தரி பதிப்பகத்தின் மற்றுமொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.